நீங்க தூங்கும்போது நீங்க எங்க போறீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா. அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். நெறைய பேர் அத யோசிக்கிறதே இல்ல. அதாவது உங்க பேரு, நீங்க செய்ற வேலை, உங்க பேங்க் பேலன்ஸ், உங்க கவலைகள், பெருமைகள் எல்லாமே அந்த ஆழ்ந்த தூக்கத்துல என்னவாகுது? அந்த இருட்டுல, அந்த முழுமையான அமைதியில, உண்மையிலேயே நீங்க யார்? இதுக்கு விடை தேட நாம பலாயிரம் வருஷம் பின்னாடி போகணும். இப்போ இருக்கிற மாதிரி மூளை நரம்பியல் பற்றியோ, மூளை அலைகள் பற்றியோ எந்த ஒரு நவீன உபகரணங்களும் இல்லாத ஒரு காலத்துல, வெறும் 12 வரிகள்ல மனித உணர்வு நிலைகள ரொம்ப துல்லியமா அலசுன ஒரு பதிவு இருக்கு. அதுதான் மாண்டூக்கிய உபநிடதம். வெறும் 12 வரிகளா? ஆமா, 12 வரிகள் தான். எந்த அளவுக்குன்னா, முத்திகா உபநிடதம் அப்படின்னு இன்னொரு நூல் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் முழுமையான விடுதலை அடைய இந்த ஒரு மாண்டூக்கிய உபநிடதமே போதும்னு ஆணித்தரமா சொல்லுது. 12 வரிகள்ல மனித உணர்வின் ஒட்டுமொத்த வரைபடமும் இருக்கா? என்னங்க சொல்றீங்க? கண்டிப்பா இருக்கு. ஆதிசங்கரர் அப்புறம் அவரோட குருவோட குருவான கௌடபாதர் எழுதிய காரிகை, இது ரெண்டையும் தான் அவரோட அத்வைத வேதாந்த தத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமா பயன்படுத்துறாரு. ஒரு நிமிஷம். அத்வைதம் என்ன சொல்லுது? பிரம்மம் மட்டுமே உண்மை. இந்த உலகம் ஒரு மாய. மனிதனோட ஆன்மாவும் பிரம்மமும் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதானே? சரியா சொன்னீங்க. ஆனா இந்த மொத்த தத்துவத்தையும் மாண்டூக்கிய உபநிடதம் ஓம் அப்படிங்கிற ஒரே ஒரு சத்தத்துக்குள்ள அடக்கிடுதுன்னு சொல்றாங்க. ம். எனக்கு இங்கதான் ஒரு சின்ன நெருடல் இருக்கு. அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் தத்துவத்தையும் ஒரு சிப் ஃபைல் மாதிரி ஓம் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒளியில எப்படி சுருக்க முடியும்? இது கேட்கறதுக்கு ஏதோ ஒரு மத சடங்கு மாதிரியோ இல்ல அதீத கற்பனையாவோ உங்களுக்கு படலையா? மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம். நியாயமான கேள்விதான். ஆனா ஓம் அப்படிங்கறத அவங்க வெறும் ஒரு ஒலியா பார்க்கல. அது மனிதரோட குரல் வளையின் முழுமையான பிரதிபலிப்பு. அது எப்படி? இப்போ நீங்க ஆ அப்படின்னு உச்சரிக்கும்போது அந்த ஒலி தொண்டையோட ஆழத்துல பிறக்குது. அப்புறம் ஊ அப்படின்னு சொல்லும்போது அது வாயோட மையப்பகுதி வழியா உருண்டு வருது. கடைசியா ம் அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் மூடி அந்த ஒலி முடிவடையுது. ஓஹோ! தொண்டை, வாய், உதடுகள் இப்படி மனிதனால் எழுப்பக்கூடிய எல்லா ஒலிகளோட தொடக்கம், பயணம், முடிவு எல்லாமே இந்த 3 எழுத்துக்களுக்குள்ள வந்துடுது. கரெக்ட். இந்த ஒலிகளோட கட்டமைப்பு எப்படி நம்மளோட மனித அனுபவத்தின் 3 நிலைகளோட நேரடியாக இணைகிறது அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஆச்சரியமே. சரி, அந்த 3 நிலைகள் என்னென்ன? நாம டெய்லி கடந்து போற விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம் இதுதானே சொல்றீங்க? ஆமா, அதேதான். இத சமஸ்கிருதத்துல அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொல்வாங்க. இதுல முதல் நிலை ஜாக்ரத், அதாவது விழிப்பு நிலை. இது ஆ அப்படிங்கிற ஒலிய குறிக்குது. விழிப்பு நிலைனா நாம முழிச்சிட்டு இருக்கிற இந்த நேரம் தானே? ஆமா. இங்க நாம முழுமையா விழித்திருக்கிறோம். நம்ம ஐம்புலன்களும் வேலை செய்து, வெளி உலகை, பருப்பொருட்களை நாம அனுபவிக்கிறோம். இப்போ நாம பேசிட்டு இருக்கிறதும், இத கேட்கிறவங்க கேட்டுட்டு இருக்கிறதும் எல்லாமே இந்த விழிப்பு நிலையில தான் நடக்குது. அதாவது ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ரெண்டும் முழுமையா ஆன்லைன்ல இருக்கிற நிலை. வெளி உலகத்தோட நேரடியா தொடர்புல இருக்கும். சரியா சொன்னீங்க. அடுத்த 2வது நிலை ஸ்வப்னா, அதாவது கனவு நிலை. இது ஊ அப்படிங்கிற ஒலிய குறிக்குது. இங்க என்ன நடக்குதுன்னா, உங்க உடல் படுக்கையில ஓய்வெடுக்குது, ஐம்புலன்களும் ஆஃப் ஆயிடுது. ஆனா மூளை தூங்கல. ஆமா. உங்க மனசு தனக்கென ஒரு புது உலகத்த உருவாக்குது. விழிப்பு நிலையில நீங்க பார்த்த, கேட்ட நினைவுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு, மனசு தனக்குள்ளேயே ஒரு பெரிய மாய உலகத்த படைத்து, அதுல உங்கள ஒரு கதாபாத்திரமாவே வாழ வைக்குது. இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சா மூளை தனக்குத்தானே போட்டுக்கிற ஒரு விஆர் ஹெட்செட் மாதிரி இருக்கு இந்த கனவு நிலை. ரொம்ப அருமையான உதாரணம். அதாவது நான் பாதுகாப்பா என்னோட பெட்ல தான் இருக்கேன். ஆனா இமயமலையில ஒரு பனிச்சரிவுல மாட்டிக்கிட்டு ஓடுற மாதிரி என் மூளை ஒரு த்ரில்லரான காட்சியை உருவாக்குது. அந்த வினாடியில எனக்கு நிஜமாவே வேர்க்குது. என் ஹார்ட் பீட் எகிறிடுது. அந்த பயம் எனக்கு 100% உண்மையா இருக்கே. அந்த விஆர் ஓமை இங்க ரொம்ப சரியா பொருந்துது. கனவுக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த உலகம் உங்களுக்கு முழுமையான உண்மைதான். அடுத்து 3வது நிலை தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதென்ன? ஆழ்ந்த உறக்க நிலையா? ஆமா. சுஷுப்தி அப்படின்னு சொல்ற ஆழ்ந்த உறக்க நிலை. இது அப்படிங்கிற ஒலிய குறிக்குது. இங்க உடலும் இயங்கல, மனசும் இயங்கல. கனவுகள் இல்ல, ஆசைகள் இல்ல, பயமும் இல்ல. நீங்களும் அங்க இல்ல, உலகமும் இல்ல. அப்போ அங்க என்னதான் இருக்கு? ஒரு அடர்ந்த இருள், ஒரு முழுமையான வெற்றிடம், அப்புறம் அமைதி மட்டுமே இருக்கு. வாவ்! இங்கதான் விஷயமே சூடு பிடிக்குது.
இப்போ நான் ஒரு விழுக்கு நிலையில இருக்கும்போது என்ன ஒரு இந்த விவாதத்தோட தொகுப்பாளராகவோ இல்ல என் பேரை கொண்ட ஒரு மனிதனாகவோ அடையாளப்படுத்திக்கிறேன். ரைட். ஆனா கனவு நிலையில எந்த லாஜிக்கும் இல்லாம வானத்துல பறக்கிற ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கேன். ஆழ்ந்த தூக்கத்துல எந்த அடையாளமும் இல்லாத வெறும் பூஜ்யமா இருக்கேன். ஒவ்வொரு நிலையிலும் என் அடையாளம் மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்ட். மாறிட்டே இருக்கு. அப்படின்னா உண்மையிலேயே நான் யார்? ஒவ்வொரு சீனுக்கும் காஸ்டியூம் மாத்திட்டு வர்ற நடிகனானா என் ஒரிஜினல் முகம்தான் என்ன? இதே கேள்வியே தான் அந்த உபநிடதம் கேக்குது. இந்த 3 நிலைகளும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த மாற்றங்கள் எல்லாம் கவனிக்கிற ஒரு சாட்சி, அதாவது ஒரு விட்னஸ் இருக்குல்ல, அது யாரு? எனக்கு புரியல, ஒரு சின்ன லாஜிக் மிஸ் ஆகுது. நான் சொல்றேன் பாருங்க. காலையில எழுந்த உடனே, அப்படா நேத்து ராத்திரி நான் ரொம்ப நல்லா தூங்குனேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா சொல்லுவோம். ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற அந்த பூஜ்ய நிலைய கூட ஒருத்தரால அனுபவிச்சு அத ஞாபகம் வச்சு சொல்ல முடியுதுன்னா, அந்த இருட்டுலயும் முழிச்சிட்டு இருந்த ஒரு சாட்சி அங்க இருந்திருக்கணும்ல. அந்த சாட்சி தான் உண்மையான நீங்க. ஓஹோ, ஆழ்ந்த தூக்கத்துல மனசு ஷட் டவுன் ஆன பிறகும் அங்க எதுவும் இல்ல அப்படிங்கறது ரெக்கார்ட் பண்ண ஒரு பேக்கப் சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அதுதான் உண்மையான நான். ஆமா, கரெக்ட்டா புடிச்சிட்டீங்க. அப்படின்னா இந்த 3 நிலைகளுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த மாறாத சாட்சிக்கு என்ன பேரு? மாண்டூக்கிய உபநிடதத்தோட 7வது ஸ்லோகம் அத துரியம் அப்படின்னு அழைக்குது. துரியம்னா சான்ஸ்கிருதத்துல 4வது அப்படின்னு அர்த்தம். ஆனா இது மத்த 3 நிலைகள போல ஒரு தனி நிலை கிடையாது. இதுதான் அடிப்படையான தூய உணர்வு, அதாவது பியூர் கான்ஷியஸ்னஸ். பியூர் கான்ஷியஸ்னஸ். ஓகே. ஓம் அப்படின்னு சொல்லும்போது ஆ ஊ ம சொல்லி முடிச்ச பின்னாடி ஒரு அமைதி வரும் தெரியுமா? அந்த சைலன்ஸ், அந்த அமைதி தான் துரியம். ஒரு நிமிஷம், இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காகவே நான் சொல்றேன். நாங்க பேசுறது ஒரு 2 செகண்ட் நிறுத்துறோம். நீங்க கவனிங்க. ம். இந்த மௌனம் உங்களை சுற்றியுள்ள அந்த அமைதி, சத்தங்கள் வருவதும் போவதுமா இருக்கலாம். ஆனா பின்னாடி இருக்கிற அந்த வெற்றிட களம், இதுதான் துரியம்னு சொல்றீங்க. ஆமா, துல்லியமா அதுதான். இது ஒரு ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன் மாதிரி வச்சுக்கலாமா? ம். ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன், யூடியூப் பார்க்கறேன், கேம் விளையாடுறேன். அப்ளிகேஷன்கள் மாறுது, காட்சிகள் மாறுது. ஆனா பின்னாடி இருக்க அந்த ஸ்கிரீன் எப்போதுமே மாறல. விழிப்பு, கனவு, தூக்கம் அப்படிங்கிற 3 ஆப்ஸ் ரன் ஆகுற அந்த பேசிக் ஓஎஸ் தான் இந்த துரியம். ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கம். ஆதிசங்கரரும் கௌடபாதரும் இதேதான் வலியுறுத்துறாங்க. இத விளக்க வேதாந்தத்துல அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாங்க. 10வது மனிதன் கதை. 10வது மனிதனா? அது என்ன கதை? அவர்கள் சேர்ந்து ஒரு ஆத்த கடக்குறாங்க. மறுகரைக்கு போனதும் எல்லாரும் பாதுகாப்பா வந்துட்டோமான்னு செக் பண்ண ஒவ்வொருத்தரா எண்றாங்க. 1, 2, 3 இப்படி 9 வரை எண்றாங்க. ஆனா தங்களை என்ன மறந்துடுறாங்க. ஆமா, எண்ற ஒவ்வொருத்தனும் தன்னை எண்ண மறந்துட்டு மத்த 9 பேரை மட்டுமே எண்ணி பார்த்துட்டு 10வது ஆள் ஆத்துல மூழ்கிட்டான்னு நினைச்சு எல்லாரும் உட்காந்து கதறி அழுவுறாங்க. ஐயோ. அப்போ அந்த வழியா வந்த ஒரு குரு, அவங்க என்னவத பார்த்துட்டு அந்த 10வது மனிதன் நீங்க தான் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. உடனே அவங்களோட துக்கம் எல்லாம் காணாம போயிடுது. சூப்பர். அதாவது தொலைஞ்சு போனதா அவங்க நினைச்ச அந்த 10வது ஆள் எங்கேயும் போல, அவன் எப்பவுமே அங்கேதான் இருந்திருக்கான். அதேதான், நாமும் அப்படிதான். இன்பம், அமைதி, உண்மையான நான் எல்லாத்தையும் வெளியுலகத்துல எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். ஆனா மனிதன் தனக்குள்ளேயே இருக்கிற இந்த துரிய நிலையை அறியாம வெளி தேடி தவிக்கிறான். துரியமே நமது உண்மையான இயல்பு அப்படின்னு உணர்றதுதான் விடுதலை அல்லது மோட்சம். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு பெரிய கேள்வியை கேட்டாகணும். கேளுங்க. துரியம் மட்டுமே உண்மையான யதார்த்தம், எல்லாமே வெறும் ஸ்கிரீன் தான், அதுல ஓடுற காட்சிகள் வெறும் மாயை அப்படின்னா, இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த விழிப்பு நிலை உலகம் என்ன? நாம கட்டின வீடுகள், நம்ம உறவுகள், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இதெல்லாம் என்ன பொரியா? இங்கதான் கௌடபாதர் தன்னோட மாண்டூக்கிய காரிகையில அஜாதிவாதம் அப்படிங்கிற ஒரு தீவிரமான கோட்பாட்டை கொண்டு வராரு. அஜாதி அப்படின்னா பிறக்காததுன்னு அர்த்தம். பிறக்காததா? ஆமாம், உண்மையிலே இந்த உலகம் அப்படிங்கிற ஒண்ணு படைக்கப்படவே இல்ல, அது பிறக்கவும் இல்ல, அழியவும் இல்ல அப்படின்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. இருங்க, உலகம் படைக்கப்படவே இல்லையா? இதென்ன லாஜிக்? உலகம் இல்லன்னா இப்ப நான் எங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்? இத புரிஞ்சுக்க புகழ்பெற்ற அந்த கயிறு மற்றும் பாம்பு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ இருட்டுல தரையில கிடக்கிற ஒரு கயிற்ற பார்த்து நீங்க பாம்புன்னு நினைச்சு பயந்து கத்துறீங்க. உங்களுக்கு வேர்க்குது, உடம்பு நடுங்குது. ஆமா, இருட்டுல அப்படி நடக்கும். அப்புறம் யாரும் ஒருத்தர் டார்ச் அடிக்கிறாங்க. வெளிச்சத்துல அது வெறும் கயிறுன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ என் கேள்வி என்னன்னா, அந்த கயிறு எப்பவாவது கொஞ்ச நேரமாவது பாம்பா மாறியதா? இல்ல, அது எப்போதுமே கயிறு தான். என்னோட அறியாமை தான் அத பாம்பா காட்டுச்சு.
அதே போலதான் முழுமையான எல்லையற்ற பிரம்மமாகிய துரியத்தை பார்த்து அது பலவிதமான பெயர்களும் உருவங்களும் கொண்ட உலகமா இருக்குன்னு நம்ம மயங்குறோம். அப்போ பிரம்மம் உலகமா மாறல. இல்லவே இல்ல. அடிப்படையில பிரம்மம் உலகமா மாறவே இல்ல. அது எப்போதுமே பிரம்மமாகத்தான் இருக்கு. அதனாலதான் உலகம் படைக்கப்படவே இல்லைன்னு கௌடபாதர் சொல்றாரு. சாரி, நான் இத சாதாரணமா ஏத்துக்க போறதில்ல. கயிற்ற பார்த்து பாம்புன்னு பயப்படுறது ஒரு மனப்பிரமை, அது ஓகே. ஆனா முழிச்சிட்டு இருக்கும்போது நான் ரோட்ல நடந்து போகும்போது தடுக்கி கீழே விழுகிறேன். என் முழங்கால்ல ரத்தம் வருது, பயங்கரமான வலி இருக்கு. நான் டாக்டர் கிட்ட போய் எனக்கு முழங்கால் வலிக்குதுன்னு சொன்னா அவர் அது பிரம்மம் தம்பி, உனக்கு வலிக்கிறது ஒரு மாயை அப்படின்னு சொன்னா நான் ஏத்துப்பேனா? மாயை எப்படி இவ்வளவு தத்ரூபமா ரத்தமும் வலியுமா இருக்க முடியும்? எல்லாமே மாயன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுற மாதிரி இருக்கே. உங்களோட கோபம் ரொம்ப நியாயமானதுதான். அத்வைதம் உங்க வலிய பொய்ன்னு ஒரே அடியா மறுக்கல. அதுக்கு பதிலா யதார்த்தத்தை, அதாவது ரியாலிட்டிய 3 வெவ்வேறு நிலைகளா பிரிக்குது. இத தெரிஞ்சுக்கிட்டா உங்க கேள்விக்கு விடை கிடைச்சிடும். 3 நிலைகளா? அது என்னென்ன நிலைகள்? முதலாவது நிலை பிராதிபாசிகம். இது தனிப்பட்ட மாயை அல்லது கனவு நிலை. நீங்க கனவுல ஒரு புலிய பார்த்து பயந்து ஓடுறீங்க. அந்த வினாடியில அது உங்களுக்கு 100% உண்மை. ஆனா முழிச்ச உடனே அது பொய்ன்னு புரிஞ்சிடுது. சரி, ரெண்டாவது? ரெண்டாவது நிலைதான் வியாவகாரிகம். இது நம்ம நடைமுறை உலகம். நீங்க கீழே விழுந்து முழங்கால்ல அடிபட்டு ரத்தம் வர்றது இந்த நிலையில தான். இந்த நடைமுறை உலகத்துல உங்க வலி, பசி, ஈர்ப்பு விசை எல்லாமே உண்மைதான். இத அத்வைத்தம் முழுமையா மதிக்குது. அத பொய்ன்னு சொல்லல. அப்பாடா, ஒரு வழியா நான் கீழே விழுந்தது உண்மைதான் ஒத்துக்கிட்டீங்களே. சரி, அப்போ அந்த மூன்றாவது நிலை என்ன? அதுதான் பாரமார்த்திகம், உச்சபட்ச உண்மை நிலை. இந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது வியாவகாரிகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விழிப்பு நிலை உலகமே ஒரு நீண்ட கனவு தான். ஒரு நிமிஷம், இது நான் என் முந்தைய விஆர் ஓமையோட பொருத்தி பார்க்கறேன். நான் ஒரு விஆர் சூட் போட்டுட்டு ஒரு வீடியோ கேம் விளையாடுறேன். சரி, பார்த்தா நான் என் ரூம்ல ரொம்ப பாதுகாப்பா உட்காந்துட்டு இருக்கேன். கேம்ல என் அவதாருக்கு நடந்த எந்த பாதிப்பும் அந்த கேமை விளையாடுற பிளேயரானு என்ன பாதிக்கவே இல்லை. நான் அப்படியே தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையா பிடிச்சிட்டீங்க. கேம்குள்ள வழி உண்மைதான். ஆனா அந்த விளையாட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிஜ இயல்பான அந்த துரியத்துக்கு எந்த வழியும் இல்ல, எந்த பாதிப்பும் இல்ல. இத உணர்வதுதான் ஞானம். உங்க உடலுக்கும் மனசுக்கும் ஏற்படுற மாற்றங்கள் ஒரு சாட்சியா இருக்கிற அந்த தூய ஆன்மாவை ஒருபோதும் தீண்டுவதே இல்ல. இதை யோசிக்கும்போது இந்த விஆர் ஹெட்செட்டை கழற்றுறது போல நம்ம மனசோட பார்வையை மாத்துறது. அதாவது இத்தனாயிரம் வருஷம் பழமையான தத்துவம் நவீன மனிதனோட மனநலனுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஒரு நல்ல மனநல மருத்துவர் நோயாளி கிட்ட செய்யறது இதுதானே. இத அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை, அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியோட சிபிடியும் இணைச்சு பார்க்க தோணுது. ஓ, சிபிடி கூடவா? சற்று விளக்குங்களேன். இப்போ ஒரு தெரபிஸ்ட் கிட்ட ஒருத்தர் போறார். என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. டாக்டர் அவருக்கு வெளியே போய் ஒரு புது வேலையை வாங்கி தரதில்ல. கண்டிப்பா இல்ல. அதுக்கு பதிலா அந்த நோயாளி தன்னை எப்படி பார்க்கறார் அப்படிங்கிற அந்த சிந்தனை முறைய தாட் பேட்டர்னா மாத்துறார். ஒரு தோல்வி அப்படிங்கிறது வெறும் ஒரு நிகழ்வு தான். நான் என்பது என் வேலை கிடையாது, நான் என்பது என் தோல்வி கிடையாதுன்னு அந்த நோயாளியை உணர வைக்கிறாரு. கரெக்ட். உலகம் மாறல, ஆனா உலகத்தை அவர் அணுகும் விதம் மாறுது. அத்வைதமும் அதைத்தானே செய்யுது. நீங்க காட்டுக்கு போய் கண்ணு மூடி தவம் செய்ய சொல்லல, சரியான அறிவை அடையறது மூலமா துயரங்களை நீக்கிக்கலான்னு சொல்லுது. 100க்கு 100 உண்மை. அத்வைத்தம் எந்த சடங்குகளையும் உங்க மேல திணிக்கல. உங்களை சுற்றி உள்ள உலகத்தை நீங்க மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை பற்றிய உங்க பார்வையை மாத்தினாலே போதும், விடுதலை சாத்தியம். நீங்க கவலைப்படுற ஒரு உடல் அல்ல, நீங்க துன்பப்படுற ஒரு மனம் அல்ல, நீங்க எக்காலத்தும் மாறாத எல்லையற்ற ஒரு தூய உணர்வு. அவித்யா அப்படின்னு சொல்லப்படுற அறியாமைய ஞானம் அப்படிங்கிற அறிவால் நீக்குவதே அத்வைதத்தோட வழி. அதாவது அந்த பாம்பை பார்த்து பயப்படுறது மாதிரி. ஆமா, உங்க துயரங்கள் எல்லாமே அந்த மாயையான பாம்பை போன்றதுதான். நீங்க அத கயிறுன்னு உணர்ந்துட்டீங்கன்னா பாம்பு இல்ல அப்படிங்கிற உண்மை விளங்கிடும். அப்புறம் உங்க பயமே இல்ல. இதையதான் நாம ஜீவன் முக்தி, அதாவது வாழும்போதே முக்தி அடைவது அப்படின்னு சொல்றோம். மாண்டூக்கிய உபநிடதத்தோட ஒட்டுமொத்த சாராம்சமும் இதுதான். நாம தினமும் விழிப்பு, கனவு, உறக்கம் அப்படின்னு 3 மாறுபட்ட உலகங்களுக்குள்ள போய் வர்றோம். ஆனா இந்த 3த்தையும் ஒரு திற மாதிரி தாங்கி பிடிச்சு அமைதியா கவனிச்சுட்டு இருக்கிற அந்த எல்லையற்ற சாட்சி தான் நாம.
ஆமா. இத உணர்றதுக்கு எந்த விதமான மூடநம்பிக்கைகளும் தேவையில்லை. ரொம்ப கூர்மையான விழிப்புணர்வும் தர்க்கரீதியான சிந்தனையும் மட்டுமே போதும். அந்த அமைதியான சாட்சி நிலைய உணர்வதே ஒரு மனிதனோட உச்சக்கட்ட தேடலா இருக்கணும். இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சவால். அடுத்த முறை நீங்க ராத்திரி தூங்க போகும்போதும் இல்ல காலையில கண் முழிக்கும் போதும் அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வினாடியில ஒரு அமைதி இருக்கும். அதை கொஞ்சம் கவனிக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. தூக்கம் கலைஞ்சு நான் இன்னார், இன்னைக்கு எனக்கு இந்த வேலை இருக்கு அப்படிங்கிற நினைவுகள் எல்லாம் உங்க மூளைக்குள்ள டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில நொடிகள் ஒரு தூரிய வெற்றிடம் இருக்கும். அதுதான் உங்களோட உண்மையான இயல்பு. பிரச்சனைகளை தீர்க்க நீங்க எங்கேயும் ஓட வேண்டாம். உங்க அகக்கண்ணை திறந்தா மட்டும் போதும். அந்த வெற்றிடத்தை ஒரு முறை தொட்டுட்டா போதும், வாழ்க்கையோட பல சிக்கல்கள் தானாகவே அழிந்துடும். ரொம்ப அருமை. இந்த தேடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனையை விட்டுட்டு போறேன். விழிப்பு நிலையில மட்டும்தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற கால நேரம் நமக்கு உணர்த்தப்படுது. ரைட். ஆனா கனவுல பாருங்க, நேரத்தோட அளவீடு மாறிடுது. ஒரு நிமிஷம் தான் தூங்குவோம், ஆனா கனவுல பல வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்கும். அதே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா நேரம் அப்படிங்கிற ஒண்ணே முற்றிலுமா மறைஞ்சு போயிடுது. 8 மணி நேரம் தூங்குனது ஒரு நொடி மாதிரி தோணும். ஆமா, நிஜம்தான். அப்படின்னா இந்த வினாடியில நீங்க உங்க மனசை முழுமையா அமைதியாக்கி எண்ணங்களை நிறுத்திட்டா உங்களை பொறுத்தவரை காலம் அப்படிங்கிறது முற்றிலுமா இல்லாம போயிடுமா? நேரம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மை இல்லையா? அது வெறும் உங்க மனசோட ஒரு தந்திரம் தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.